ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு விஜய் அண்ணாவை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் ஆட்டின்னு போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன விஷயம்னா வச்சிங்களேன், இப்போ நம்ம ஜனநாயகனோட சேட்டலைட் உரிமத்தை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தலைவரோட படம் கோட் திரைப்படத்தையும் அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தையும் வாங்கிட்டாங்க. இதில் ட்விஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இதில் அந்த மெர்சல் திரைப்படம் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த இயரில் அதிக வசூல் செய்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மெர்சல் திரைப்படம் தான் இருந்துச்சு. அப்போ தான் அவங்க நம்ம மெர்சல் படத்தையும் அவங்க வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம விஜய் அண்ணா படத்தை அவங்க அப்போ தான் வாங்கினாங்க. ரெண்டாவது நம்ம கோட் திரைப்படம். அதுலேயும் பார்த்திங்கன்னா, அதுலேயும் அந்த வருஷத்தில் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா டாப்பில் அந்த வருஷத்தில் அதிக வசூல் செய்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோட் திரைப்படம் தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் படம், நம்ம வேட்டையன் திரைப்படம் தான். அதான் 2வது இடத்துல இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 3வது தடவையாக ரெண்டும் இப்போ இணைஞ்சிருக்காங்க. நம்ம ஜீ தமிழும் சரி, நம்ம அண்ணனும் சரி 3வது தடவையாக ஹார்டிக் கொடுக்க போகிறாங்க. அது எப்போவுமே நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். படம் ரிலீஸ்லேயே ஆரம்பிச்சிருவோம். அன்றைக்கே ட்ரெண்டிங் ஆகிடும் படம். அது நம்ம பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வசூல் ரீதியாலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா பொங்கல் தேதியில் அண்ணன் எப்போவுமே வந்துட்டாருன்னா ஒரு மாசு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.